அனைவருக்கும் வணக்கம். EPIன் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் வயர்ல கோன் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். இது ஒரு ஃப்ளவர் வாஷ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சிகப்பு கலர்ல இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். எந்த வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் வயர்ல கோன் ஃப்ளவர் வாஷ் கோன் ஷேப்ல ஒரு ஃப்ளவர் வாஷ் எப்படி பின்றதுன்னு பார்க்க போறோம். பச்சை கலர்ல நம்ம இந்த கோன் பின்ன போறோம். ஒரு வயருடைய மெஷர்மெண்ட் 3 அடி எடுத்துக்கோங்க. மொத்தம் 9 வயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம பேசிக் நாட்ல தான் இந்த ஃப்ளவர் வாஷ் நம்ம பின்ன போறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு வயர் எடுத்து சரி பாதியா நம்ம மடிச்சுக்கணும். நம்ம எப்பவும் பேசிக் நாட் பின்னுற மாதிரி பின்ன போறோம். ரன்னிங் வயர் ஒரு 3 இன்ச் வரைக்கும் உங்களோட லெஃப்ட் சைட்ல விட்டுட்டு இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த வயரை சுத்தி இப்போ எப்பவும் போடுற மாதிரி பேசிக் நாட் பின்னுங்க. இந்த சின்ன வயர் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நாட்டு ரெண்டு பக்கமும் சமமான உயரத்துல இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். இந்த ரன்னிங் வயர்ல தான் நம்ம கட்டிங் வயரையும் ஜாயின் பண்ணி நம்ம பேசிக் நாட் பின்ன போறோம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வயரா சரி பாதியா மடிச்சு இதே மாதிரி நம்ம பேசிக் நாட் பின்னிக்கிட்டே வர போறோம். இப்போ மூணாவது பேசிக் நாட். இதே மாதிரி பாக்கி இருக்க 6 வயரையும் நீங்க ஜாயின் பண்ணி பேசிக் நாட் பின்னிருங்க. பின்னி முடிச்சிட்டு நம்ம பார்ப்போம். இந்த ரன்னிங் வயர்ல நம்ம ஜாயின் பண்ணி பின்னிக்கிட்டே வர போறோம். இப்போ 9 பேசிக் நாட்டும் பின்னி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ரன்னிங் வயரை லாஸ்ட் நாட்டோட வயரோட ஹைட்டுக்கு நம்ம ரன்னிங் வயரை கட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் தான் நமக்கு சென்டர் லைன். இப்போ இந்த சென்டர் லைனுக்கு ஒரு சென்டர் நாட் போடணும். இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு அடையாளம் பண்ணி வச்சுக்கோங்க. சென்டர் லைனுக்கு நான் நாட் போட்டு வச்சிருக்கேன். இப்போ இந்த சென்டர் லைனுக்கு மேல் பக்கமும் கீழ் பக்கமும் நம்ம இப்போ பின்ன போறோம். இப்போ இந்த ரெண்டு வயரையும் நேரா இருக்க இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து ஒரு நாட் பின்னுங்க. இப்போ இந்த செகண்ட் லைனுக்கு இதுதான் ரன்னிங் வயர். இந்த வயரை ரன்னிங் வயரா வச்சு இந்த வரிசை ஃபுல்லா நம்ம பின்ன போறோம்.
இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ உல்டாவா நம்ம திருப்பி வச்சுக்கிறோம். இந்த இடத்துல சென்டர் லைனை விட்டுறணும். சென்டர் நாட் போட்டிருக்க லைனை விட்டுட்டு நம்ம மேல் பக்கம் பின்னிட்டோம். இப்போ கீழ் பக்கம் பின்ன போறோம். இந்த நேரா இருக்க ரெண்டு வயரையும் சேர்த்து ஒரு நாட். இப்போ இந்த வயர் உங்களுக்கு இந்த பக்கத்துக்கு ரன்னிங் வயரா வரும். இந்த வயரை ரன்னிங் வயரா வச்சு இந்த சைடு ஃபுல்லா நம்ம பின்ன போறோம். மூணாவது வரி. இப்போ 3 வருஷம் பின்னியாச்சு. இப்போ இந்த பக்கமும் ஒரு ட்ரையாங்கிள் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ சென்டர் நாட் போட்டிருக்கோம். இந்த சென்டர் நாட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்க இந்த ரெண்டு வயரையும் சேர்த்து ஒரு நாட். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஒரு நாட். இப்போ உங்களுக்கு இங்க இன்னொரு ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். இப்போ நம்ம நாட் போட்டிருந்தோம் இல்லையா சென்டர் லைனுக்கு, அந்த வயர் இந்த பக்கம் ரன்னிங் வயரா வரும். அந்த வயரை ரன்னிங் வயரா வச்சு இந்த பக்கம் பின்னுங்க. இப்ப நம்ம பின்னின நாட்டுக்கு ரெண்டு சைடு வயர் இருக்கு. ரெண்டு வயரும் ஒரு கிராஸ்ல போகுது. ஒரு வயர் சென்டர் வயர், அதுக்கு சென்டர் நாட் போட்டிருந்தோம். அத அந்த பக்கம் நீங்க அத உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரன்னிங் வயரா வச்சு பின்னுங்க. இன்னொரு வயருக்கு இப்படி ஒரு நாட் போட்டுட்டு இதை ரைட் ஹேண்ட் சைடு ரன்னிங் வயரா வச்சு நீங்க பின்னுங்க. இப்ப நான் வச்சு காமிக்கிற மாதிரியே நீங்க அந்த டைரக்ஷன்லயே நீங்க பின்னிக்கிட்டே வாங்க. சாதா நாட் தான், எல்லாம் பேசிக் நாட் தான். இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கேப் இருக்கு. ஆனா இந்த மூணு இடத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல தான் அந்த கேப் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம கார்னர் திருப்பி இருக்கோம், அதனால நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப்ல கேப் இருக்கும். சோ இந்த ரெண்டு பக்கமும் நம்ம இப்போ பின்னியாச்சு. பின்னினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு வயர் சேரும், நமக்கு வி ஷேப் கிடைக்கும். இந்த வி ஷேப்ல வர்ற ரெண்டு வயரை வச்சு ஒரு பேசிக் நாட். இப்போ இந்த வயருக்கு ரெண்டு சைடு இருக்கு. இந்த ரெண்டு வயருக்கும் ஒரு நாட் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு நாட், அந்த வயருக்கு ஒரு நாட். இப்ப லெஃப்ட்ல போற வயரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரன்னிங் வயரா வச்சுக்கோங்க. ரைட்ல போற வயரை ரைட் ஹேண்ட் சைடுக்கு ரன்னிங் வயரா வச்சுக்கோங்க. நான் இப்ப வச்சு காமிக்கிற மாதிரி. இதே மாதிரிதான் நீங்க ஃபுல்லா பின்ன போறீங்க, எந்த மாறுதலும் இல்லாம. இதே மாதிரி அடுத்தடுத்த வருஷம் நம்ம பின்னிக்கிட்டே வர போறோம். இப்ப நம்ம பின்னி முடிச்சாச்சு. இவ்வளோ வயர் தான் உங்களுக்கு பின்னி முடிச்சதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கும். அதனால நீங்க இதே மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வயர் எதுவும் வேஸ்ட் ஆகாது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க ரன்னிங் வயர் வச்சு நேர் வரிசையில பின்னின மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க கிராஸ் கட்ல பின்னின மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்துருச்சான்றத நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்றதுன்னு பார்ப்போம். திருப்பி விடணும். இப்படி திருப்பி விட்டுட்டு
ரெண்டாவது நாட்டு, மூணாவது நாட்டு, நாலாவது நாட்டுன்னு அடுத்தடுத்த நாட்ல இப்ப நான் காமிக்கிற மாதிரி கோர்த்து விட்டுருங்க எல்லா வயரையும். வயர் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்கோ அவ்வளோ ஹைட்டுக்கும் நீங்க கோர்த்து விட்டுட்டு எக்ஸஸா இருக்க வயரை கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரியே நீங்க எல்லா வயரும் கோர்த்துருங்க. இப்போ கோர்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுறலாம் கோனை. இப்போ நம்மளுடைய சூப்பரான கியூட்டான கோன் ஃப்ளவர் வாஷ் ரெடி ஆயிருச்சு. இந்த கோன் ஃப்ளவர் வாஷை நீங்க வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் மாட்டி வச்சுக்கலாம். இதில் நீங்க பூ வச்சு நீங்க இந்த ஃப்ளவர் வாஷை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.